லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்கம்மா. மித்ரா, என்னம்மா இது? என்னாச்சு உனக்கு? இல்லம்மா, இந்த செயின் எனக்கு வேண்டாம். அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் மித்ரா அப்படி சொல்ற? என்னாச்சு உனக்கு? சொல்லு. இந்த செயினால எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வருது. என்ன மித்ரா, அந்த நாக சொன்னதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? அவ குணம் தான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும்ல, உனக்கும் தெரியும்ல. அவ பேசுனத போய் பெருசா எடுத்துக்காத மித்ரா. இந்த செயினை நீயே போட்டுக்கோ. இத உனக்காக நான் ஆசையா வாங்கி தந்தது. இல்லம்மா, இது எனக்கு வேண்டாம். என் தகுதிக்கு மீறி எதையும் நான் ஆசைப்படக்கூடாது. கொடுக்கறது உங்க பெருந்தன்மை. அதை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லம்மா. இதுக்கு மேல வற்புறுத்தாதீங்கம்மா. இந்த செயினை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்கம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? எனக்காக நீ எதுக்குமா வெயிட் பண்ற? வினய், போறப்போ அப்படியே என்ன கோயில கொஞ்சம் டிராப் பண்ணிட. மா, நீ என்ன விளையாடுறியா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னா அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. மா, நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுமா? டேய், என்னடா நானும் பாக்குறேன், என்னமோ கூலிக்கு போறவ மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னு பதற. தினம் சும்மா தானே போற, அப்புறம் என்ன? மா, அதுக்காக நம்ம செய்யற வேலையில ஒரு நேர்மை வேண்டாமா? பொறுப்பே இல்லாமல இருக்க முடியும்? என்னமா நீ? வினய், நீயாடா பேசுற? பொறுப்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஆமா, நான் தான் பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ? மா, நீ சும்மா இருமா, நான் கிளம்புறேன். வினய், முடியாது. என்ன அவசரமா இருந்தாலும் என்ன கோவில விட்டுட்டு தான் நீ போற. மா, ஏமா நீ இப்படி பண்ற? எனக்கு நேரம் ஆகுது, சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உன் மாமா என்னடானா ராத்திரி பகலும் வேலை வேலைன்னு போயிடுறான். எங்க போறா, என்ன வேலை பாக்குறான்னு ஒண்ணுமே புரியல. நீ என்னடானா சொந்த கம்பெனியை பாத்துக்கிற மாதிரி இப்படி பதற. நான் மட்டும் இந்த வீட்ல தனியா இருந்து அல்லோல படுறேன். ரெண்டு பேரும் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறீங்க. விடிஞ்சா தூங்குற வரைக்கும் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, கோயிலுக்காவது போலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ற. நான் எதுக்குடா இங்க இருக்கணும்? ஐயோ மா, போதும்மா. நீ இப்ப எதுக்கு இவ்வளவு லென்த்தா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, உன்னை கோயில்ல டிராப் பண்ண அவ்வளவுதானே? நானே டிராப் பண்றேன், வாமா. சரிடா, வா. பாய். பாயா? ஒரு நிமிஷம் கீழே இறங்க. ஏமா? இறங்க சொல்றேன். என்னமோ பிரச்சனை? வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போவியா? வந்து சாமி கும்பிட்டுட்டு போவினை. மா, என்ன விளையாடுறியா? வருமா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. சும்மா அதை ஏதோ புலம்பி என்ன இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப என்னடா உள்ள வான்னு கூப்பிடுற? மா, போமா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் ஓவரா போறேனா? நீ தாண்டா ஓவரா போற. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போறதுனால எதுவும் ஆயிடாது, வா. எனக்கு டைம் ஆகுதுமா. வாடா. மா, வா.
தாயே, உன் சந்நிதியில வந்து பூ போட்டு பார்த்துட்டு நீ வாக்கு கொடுத்த தைரியத்துல தான் மித்ரா கிட்ட போய் சம்மதம் கேட்டேன். ஆனா அவ அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டா. இங்க பாத்தியா, நான் அவளுக்கு ஆசையா வாங்கி போட்ட செயினை கூட திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. என்னம்மா உன் விளையாட்டு? மித்ரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீதான் தாயே வழி செய்யணும். இப்பதான் பூ போட்டு பார்த்ததை பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவங்களே வந்துட்டாங்களே. அம்மா தாயே, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியலம்மா. சார். குட் மார்னிங் வினய். குட் மார்னிங் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன நீங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? வேலைக்கு சரியான நேரத்துக்கு வரணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது உங்களுக்கு. சாரிங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு தான் நானும் சொல்றேன். மறுபடியும் நீங்களும் அதே சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக காந்திமதி அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியுமா? நீங்க வரலனதும் அவங்க ஆட்டோ புடிச்சு போயிட்டாங்க. வர லேட் ஆகும்னா ஒரு கால் பண்ணி சொல்லலாம்ல. சரி விடுங்க மித்ரா, அவர் தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாருல்ல. அவர் என்ன டெய்லி மாதிரி லேட்டா வராரு? அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா வந்திருப்பாரு. சரி வினய், நீங்க கார் எடுத்துட்டு போயிட்டு அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. காந்திமதி அம்மாவை பிக்கப் பண்ணுமா? ஐயோ, அம்மா அங்க தானே இருக்காங்க. இப்போ போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம் வினய். இப்ப என்னதான் பண்றது? என்ன யோசிக்கிறீங்க? போய் கூட்டிட்டு வாங்க அம்மாவை. போங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசு. ஹலோ. டேய், எங்கடா போன? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆளை காணோம். அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு, அதான் அவசரமா வந்துட்டேன். அதை என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லம்மா, சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நீ கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நானே கிளம்பி வந்துட்டேம்மா. பொய் சொல்லாதடா. நான் என்ன அரை மணி நேரமாவா கண்ணை மூடிட்டு இருந்தேன்? ஒரு அரை நிமிஷம் கண்ணை மூடி இருப்பேன். அந்த கேப்ல ஓடி போயிட்டல்ல. உள்ள வந்துட்டு சாமி கும்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்னடா பெரிய வேலை உனக்கு? அதாம்மா, என் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரிக்ட்னு சொன்னேனே. யாரு? உங்க பிள்ளையா? ஆமாங்க. இந்த காலத்து பசங்களே அப்படித்தான். கோயில் குளம்னு சொன்னாலே அப்படியே தெரிச்சு ஓடிடுவாங்களே. காந்திமதி அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஐயோ, ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்கும் போலயே. இந்த நேரத்துல கோயிலுக்கு போனோம், வசமா மாட்டிக்கும். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடுறா வினய். அம்மா, நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நானே கூப்பிடுறேன்.
பை பை பை. டேய் 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 என்ன பேசிட்டு இருக்கும் போதே பாதியிலே கட் பண்ணிட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். சாரி சார், ஒரு அர்ஜென்ட் கால், அதான் அவாய்ட் பண்ண முடியல. பரவாயில்ல விடுங்க வினய், அதில் போய் என்ன இருக்கு. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க. விட மாட்டாங்க போலயே. சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். தானியாக்கும் விக்ரமுக்கும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக நேரம் ஆயிடுச்சு. ஓ ஆமாம்ல, இப்போ என்ன பண்ணலாம்? சார், பசங்க 2 பேரையும் நான் ஆட்டோல கூட்டிட்டு போய்க்கிறேன். இவரை போய் அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. நேரங்காலம் தெரியாம இவ வேற. அம்மா ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நல்லா மாட்டிக்கிட்டடா வினய். சரி சார், நான் கோயிலுக்கு போய் அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். வினய் சார், ஒரு நிமிஷம். நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிடுங்க. ம் சார், அப்பா அம்மா? அம்மா போகிறப்போ ஆட்டோவில் தானே போனாங்க, அதே ஆட்டோலேயே அம்மா திரும்பி வந்துடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் புறப்படுங்க. ம் சரிங்க சார், நான் பசங்களை போய் கூட்டிட்டு வரேன். தப்பிச்சோண்டா சாமி. என்னம்மா ஏதோ ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 4 வார்த்தை பேசுறீங்க, அமைதி ஆயிடுறீங்க. மறுபடியும் பேசுறீங்க, அமைதி ஆயிடுறீங்க. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களை நான் ஒவ்வொரு முறையும் இந்த கோவில் சன்னிதானத்துல தான் பாக்குறேன். உங்களை அந்த சாமி தான் என்கிட்ட அனுப்பி வைக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால சாமி கிட்ட வச்ச வேண்டுதல உங்ககிட்ட சொல்றதுல எந்த தப்பும் ஆயிடாது. சொல்லுங்கம்மா. அன்னைக்கு கோயில்ல நான் மனசுல ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு பூ போட்டு பார்த்தப்போ நீங்க தான் பூ எடுத்து கொடுத்தீங்க. ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே. நான் எடுத்து கொடுத்த பொட்டணத்துல சிகப்பு பூ தானே இருந்துச்சு. நாம கூட சாமி சிகப்பு பூ கொடுத்து பச்சை கொடி காட்டிடுச்சுன்னு பேசிக்கிட்டோமே. அன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. என் பையனுக்கு என் வீட்டுல வேலை செய்யற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன சொல்றீங்க? உங்க பையனுக்கு வீட்டு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, அவ என் வீட்டுக்கு வரும்போது ஒரு சாதாரண வேலைக்காரியா தான் வந்தா. ஆனா அவ வந்த கொஞ்ச நாள்லயே எங்க குடும்பத்துல ஒருத்தையா மாறிட்டா. என்ன என் பிள்ளைய அவ தங்கம்மா பார்த்துப்பா. என்னோட பேத்திய அவளை அவ சொந்த மகளா தான் நினைச்சு பாத்துக்கிறா. நானே போய் தேடுனா கூட இவள மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைக்க மாட்டா. உங்க பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா? என்னை விட அவனுக்கு தான் விருப்பம் அதிகம். ஆனா அந்த பொண்ணுக்கு தான். என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா? வீட்டு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு அந்த வீட்டோட குடும்ப தலைவியா அந்தஸ்து கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? அருமையான குடும்பம், தங்கமான மாமியாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறா? அது என்னன்னு எனக்கே சரியா தெரிய மாட்டேங்குது. அவ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இன்னொரு கல்யாணமே வேண்டாம், பழைய காயமே இன்னும் ஆறலன்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவளுக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அடடடா, இப்படி ஒரு வாழ்க்கை இழந்து நிக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு? அத பிடிச்சுக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு ஏன் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா? அதுதான் ஏன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு முதலாளியா இருக்கிறத விட கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரியாவே இருந்து ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்றா. அப்படி சொல்றவள
நாம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏன் முடியாது? அவளுக்குன்னு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு சரியான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்படி ஒரு வாழ்க்கை தேடி வரும்போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவளுக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும். நான் அவளுக்கு ஆசையா வாங்கி போட்ட செயினையே வேண்டான்னு சொல்லிட்டா. இப்படி பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவளை விட்டுட்டு எப்படி நான் வேற பொண்ணை தேட முடியும் சொல்லுங்க? அதான் சாமி பூவை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்த பிறகும் அவ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளேன்னு என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதான் சாமியோட சந்நிதியில வந்து உக்காந்துட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த கடவுளே ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் அதை தடுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ முரண்டு பிடிக்கிறான். நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க வீட்ல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு. ரொம்ப நல்லாவே பாக்குறாரு. அப்படியா? என் பையன் ஜாதகத்தை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவர் பார்த்து சில பரிகாரம் பண்ண சொன்னாரு. அதே மாதிரி பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே என் பையன் பழைய வாழ்க்கையை மறந்துட்டு இப்ப நல்லா இருக்கான். அப்படியா? நீங்களும் வேணும்னா உங்க பையன் ஜாதகத்தை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்களேன். ஏதாவது தோசம் கீஷம் இருந்தா பரிகாரம் சொல்லுவாரு. அத பண்ணிட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நல்லதும்மா, ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்கம்மா. இப்பவே போய் பார்த்துடலாமா? தயவு செஞ்சு என்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போங்களேன். இப்பவே வா. ஆமாம்மா, இப்பவே போகலாம். எதுக்கு இன்னொரு நாளைக்கு தள்ளி போடணும்? சரி வாங்க போலாம். நான் நினைச்ச மாதிரியே இந்த சாமி தான் இவங்களை என்கிட்ட அனுப்பியிருக்கு போல. கடவுளே! டைம் ஆச்சு. கேட்டை க்ளோஸ் பண்ணிட போறாங்க. கொஞ்சம் வேகமா போங்க. ஏங்க இது என்ன ஆட்டோவாங்க? கேப்ல எல்லாம் புது போறதுக்கு? இது காருங்க. சிட்டி டிராபிக்ல எல்லாம் இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓட்ட முடியும். கார்ல போனா லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் ஆட்டோலயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் குறுக்க பூந்துட்டீங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் கார்ல போற மாதிரி வருமாங்க? சாக்கு சொல்லாதீங்க. காந்திமதி அம்மாவை பிக்கப் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் கோவிலுக்கு போகாம அவாய்ட் பண்றீங்க. ஏங்க கோயிலுக்கு போறதுல அப்படி என்னங்க எனக்கு பிரச்சனை வந்துட போகுது? கோயிலுக்கு போறதை விட இப்ப ஸ்கூலுக்கு போறதுங்க ரொம்ப முக்கியம். ஹலோ அம்மா. எங்கம்மா இருக்க? இப்பதான் அம்மா பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நாங்க ஸ்கூல்ல இருந்து நேரா கோவிலுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறோமா? அதெல்லாம் தேவையில்லைம்மா. ஏமா? இல்லை, கோவில்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்தேம்மா. நான் அவங்க வீட்டுக்கு போறேன். பக்கத்துல ஏதோ ஒரு ஜோசியர் இருக்காரா, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பண்றேன்? வீட்டுக்கு போய் டிரைவர் தம்பி கிட்ட கார்த்திக் ஜாதகத்தை கொடுத்து அனுப்பு. சரிங்கம்மா. அட்ரஸ்மா? ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்க கிட்ட போனை கொடுக்குறேன், அவங்க சொல்லுவாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. அம்மாடி அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறியா? அம்மா. அம்மாவா? சொல்லுமா. இல்லம்மா, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லுமா. ஓ அப்படியா? ஆமா, உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அது ஆமாமா, எல்லாரும் உங்களை மாதிரி தான் எங்கேயோ கேட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. யாரோ நியூஸ் ரீடர் என்ன மாதிரியே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஓகே ஓகேமா. பென்.
சொல்லுங்கம்மா. நம்பர் 118. நம்பர் 118. என்ன நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க? ஓ, அப்ப நம்ம அம்மா கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாளா?